இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம்மும் நமக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய டேர்மாக இருக்கும், பட் ஈஸி தான். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த டேர்மில் வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ் ப்ளஸ் 4 எதுவும் பண்ண முடியாது. அதே கீழே உள்ள டேர்மே நம்ம எதையுமே காமனாக எடுக்க முடியாது. அப்போ நம்ம அந்த டேர்மே அப்படியே வச்சுக்கலாம். 3x + 4y அப்படியே வச்சுக்கலாம். மேலே உள்ள டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்ம 9 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த 9 வந்து 9x² இருக்கா? இப்போ இந்த 9 வந்து நம்ம 3 × 3 எடுத்துக்கலாமா? 3 3s are 9. அப்போ 3² எடுத்துக்கலாமா? அதே 16 வந்து 4 4s are 16 வருமா? அப்போ 4² எடுத்துக்கலாமா? அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3x² எழுதிக்கலாமா? ஹோல் பண்ணோம்னா 9x² கிடைக்குமா நமக்கு? அகைன் அதே மாதிரி 4y² எழுதிக்கலாமா? இப்போ கீழே உள்ள டேர்ம் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ நமக்கு எப்பயுமே டேர்மில் வந்து நம்ம x² முன்னாடி நமக்கு வேல்யூ வந்து எதுவும் இருக்காது. அப்போ நம்ம அது 1ன்னு இருக்குன்னு அர்த்தமா? 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அதே இதுதான் நம்ம அப்படியே எழுதுவோம். ஆனால் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும்? 2ஆல் இந்த லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். 2 × 20ன்னு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 40. இதை தான் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். 40க்கு ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா நமக்கு 40 வந்து எப்படி இருக்குது? மைனஸாக இருக்குது. ஸோ வந்து -20 கூட போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ். இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு +3ன்னு கிடைக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு 2 மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா 2ல் 1 + 1 மைனஸாக இருக்குன்னு அர்த்தமா? நம்ம இந்த டேர்மாக 40 எப்படி எடுத்துக்கலாம்? 5 8s are 40 எடுத்துக்கலாமா? 8ல் 5 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 3 +3 கிடச்சிருமா? இப்போ நம்ம இப்படியே ஆன்சர் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு x² முன்னாடி பவர் 2ன்னு இருக்கா? அப்போ நம்ம x² முன்னாடி எந்த வேல்யூ இருக்கோ அதால் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணணும். 2ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஏன்னா x² வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி தானே போட்டோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் வர அந்த ஃபைனல் ஆன்சரில் நம்ம டிவைட் பண்ணணும். அப்போ இந்த டேர்ம் எப்படி பண்ணலாம்? 1 2s are 2 4 2s are. அப்போ நம்ம இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணி எப்படி எழுதிக்கலாம்? இப்போ வந்து x - 5/2ன்னு இருக்குது. இந்த 2வை வந்து நம்ம எக்ஸுக்கு முன்னாடி எழுதிக்கலாமா? 2x. இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? 2x. இது கொஞ்சம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த டேர்ம் வந்து இப்போ நான் சொல்கிறேன், x⁴ எழுதிக்கலாமா? இப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படின்னு புரியலை அப்படின்னா நம்ம x - 5/2னே எழுதிக்கோங்க. இப்போ இந்த டேர்மில் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா உள்ளக்க கொண்டு போங்க. 2x - 2 × 5/2ன்னு வந்துச்சுன்னா நமக்கு 2 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2x - 5ன்னு எழுதிக்கலாமா? அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? அதே நமக்கு இந்த டேர்ம் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்? 2x - 5 இங்கே x + 4ன்னு எடுத்திருக்கோமா? இப்போ எது காமனாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணலாம். இப்போ மேலே உள்ள டேர்ம் பார்த்தீங்கன்னா a² - b² மாதிரி இருக்கா? a² - b² மாதிரி இருக்கா? அதாவது a + b a - b நம்ம எப்பயுமே எழுதுவோமா? அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a இருக்கிற இடத்துல 3x, b இருக்கிற இடத்துல 4y, x + 4 அப்படியே வச்சுக்கலாம். 3x + 4y இதையும் வச்சுக்கலாம். இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்? 3x - 4y 3x + 4y 2 தான் எழுதிக்கலாமா? கீழே உள்ளது 2x - 5 x + 4. இப்போ நமக்கு எது காமனாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். x⁴ இருக்குது, x⁴ இருக்குது. 3x + 4y இங்கே இருக்குது, 3x + 4y இங்கே இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் என்ன? 3x - 4y / 2x - 5. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த டேர்ம் உங்களுக்கு எதுவும் குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து x - 5/2ன்னு இருக்குது. இதை நம்ம வந்து கீழே வர 2வை நம்ம வந்து எக்ஸுக்கு முன்னாடி போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் x⁴ - y⁴. இதை நம்ம பார்த்தோன்னே தெரியுதா? a³ - b³ ஃபார்முலாவில் இருக்கா? அதாவது a³ - b³ நம்ம எப்படி எழுதுவோம்? a - b × a² + ab + b² எழுதுவோமா? நெக்ஸ்ட்டு கீழே உள்ளதை பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டேர்மில் நம்ம எதையுமே எந்த ஃபார்ம்லையும் இல்லை. ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டேர்மில் 3 வந்து காமனாக இருக்கா? 3 டேர்ம்லையும் வந்து நமக்கு 3 காமனாக இருக்குது. அப்போ இதில் 3யை மட்டும் காமனாக வெளியே எடுத்து எழுதலாம். அதே இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா a + b தான் ஹோல்² ஃபார்முலாவில் இருக்கா? அதாவது a² + 2ab + b² ஃபார்முலா இருக்கா? கீழே உள்ள டேர்ம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். a²
minus b squared அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் a plus b into a minus b ன்னு எழுதலாமா ஸோ இந்த டேர்ம் மூணு டேர்மே இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் இந்த டேர்ம் மூணு டேர்மையும் நம்ம இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணி எழுத போகிறோம் எப்படின்னு பார்க்கலாமா a cube minus b cube எப்படி எழுதணும் a minus b அப்போ x minus y into a squared அப்போ x squared plus ab னா x into y plus y squared into இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னோம் a plus b the whole square ன்னு எழுதலாமா அப்ப எப்படி எழுதலாம் x plus y the whole square ன்னு எழுதலாமா a plus b அப்பனா ab வந்து xy the whole square ன்னு எழுதிக்கலாமா கீழே உள்ள டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம் 3 மட்டும் காமனா எடுத்துக்கலாம்னு சொன்னோமா அப்ப 3 மட்டும் காமனா எடுத்துட்டோம்னா x squared plus இங்க 9 இருக்கு அப்ப 9 divided by 3 ன்னு போட்டு பாருங்க 9 divided by 3 னா 3 அப்ப இங்க என்ன வரும் 3xy plus இங்க 6 இருக்கு அப்ப 6 divided by 3 ன்னு போட்டீங்கன்னா நமக்கு 2 வருமா 1 3s are 3 2 3s are 6 அப்ப 2 வருமா 2y squared அப்படினு வரும் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம் into நமக்கு வந்து கீழ எப்படி எழுதலாம்னு சொன்னோம் a plus b a minus b ன்னு எழுதலாமா அப்ப x plus y x minus y ன்னு எழுதலாமா இப்போ இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா எது காமனா இருக்கோ எல்லாமே கேன்சல் பண்ணலாமா x minus y காமன் xy minus y காமன் அப்ப இது கேன்சல் ஆயிடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க x plus y இங்க பவர் 1 இருக்குன்னு அர்த்தமா அதே இங்க வந்து x plus y பவர் 2 இருக்கு நம்ம என்ன சொன்னோம் இங்க 2 இருந்துச்சு அப்படினா இத 2 டைம்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம் அதாவது x squared இருக்கு அப்படினா x into x இருக்குன்னு தானே அர்த்தம் அப்ப இது 1 டைம் கேன்சல் ஆயிடும் இது 1 டைம் கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் பவர் வந்து நமக்கு என்ன ஆயிடும் 1 ஆயிடும் பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கலாமா x squared நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது அப்படியே வச்சுக்கலாம் xy plus y squared into இது 1 term ஆயிடுச்சா x plus y அப்படினு 1 டைம் வந்துருச்சு நெக்ஸ்ட் கீழ உள்ள term என்ன 3 இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு பேலன்ஸ் நமக்கு இந்த term மட்டும் தான் இருக்கு x squared plus 3xy plus 2y squared இப்போ நீங்க கீழ உள்ள term பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாமா என்ன நம்ம நார்மலா எப்பவுமே ஃபேக்டரைஸ் பண்றதுல வந்து லாஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கும் ஏதோ ஒரு சம் வேல்யூ இப்ப 4 அப்படினு இருக்குன்னா நம்ம 4 மட்டும் வச்சு பண்ணுவோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2y squared ன்னு இருக்கு அப்ப நம்ம 2y squared க்கு தான் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா நமக்கு ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும் 3 கிடைக்கணும் 2y squared நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கணும் 2y squared நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 1y 2y எல்லாமே பிளஸ் ஆ இருக்குனாடி நமக்கு சிம்பிள் எல்லாமே பிளஸ் ன்னு தான் அர்த்தம் ஓகேவா 1y இத நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3y கிடைக்குமா சாரி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2y squared கிடைக்குமா அதே இங்க நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3 ன்னு கிடைக்கும் இப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம் x plus y நம்ம நார்மலா எப்பவுமே எழுதுற மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம் x plus இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அது எழுதுவோம் x plus 2y இப்படி எழுதிக்கலாமா இப்போ மேலே உள்ள டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம் xy squared xy into y squared x plus y divided by கீழ 3 அப்படியே வச்சுக்கலாம் இந்த இத நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எப்படி எழுதி இருக்கோம் x plus y x plus 2y ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா இப்போ பாத்தீங்கன்னா x plus y நமக்கு காமனா இருக்கு சோ கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்கோ அத அப்படியே எடுத்து எழுதிர வேண்டியதுதான் இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் ஏனா இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது x plus 2y இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனா கமெண்ட்ல கேளுங்க நான் கிளியர் பண்றேன்